எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா எக்ஸ்ப்ளோர் வித் இன்பா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிடில் இந்தியா டூரில் டே 5th நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற பிளேஸ் அஜந்தா கேவ். ஒன் ஆஃப் த அதாவது உலகிலேயே ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அஜந்தா கேவ் தான். அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ். அதுலேயும் அஜந்தா கேவ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான கேவ். ஏன்னா இந்த கேவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பல வருடங்களாக மக்கள்கிட்ட இருந்து மனிதர்கள்கிட்ட இருந்தும் இது ஒரு பேய் குகை, இருண்ட குகை, இங்கே போனால் மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதைகளை உருவாக்கி பல உண்மைகளை மக்கள்கிட்ட மறைச்சி வச்சுருந்தாங்க. அதை ஒரு மனிதன் தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த அஜந்தா கேவ். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த புத்திஸ்டுகளாலேயும் உருவாக்கப்பட்ட ஒரு கேவாக இருக்குது. அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் நமக்கு என்னென்ன போதிச்சிருக்காரு அப்படின்றத வந்து இந்த கேவ் நமக்கு உணர்த்துது. ஸோ நம்ம பசங்க கூட நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்பவே அட்வென்ச்சர்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இயற்கையோட அந்த உணர்வு அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ கீழே இறங்கி இருந்தோடனே என்ட்ரன்ஸு நம்ம சார் வந்து நமக்கு ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாரு. போகிற வயசில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இது முழுக்க பௌத்த கதைகளை, பௌத்த ஜாதக கதைகளை வந்து ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க. ஜாதக கதைகள் என்ன அப்படின்னா, புத்தர் தன்னுடைய வாழ்நாளில் அவதாரங்கள் எடுத்து செஞ்ச அற்புதங்கள். சரிங்களா? அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பக்கம் இருக்கும். வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா 16, 17 இருக்கும். குறிப்பாக வந்து 17 வந்து அவர் புத்தர் வந்து அவருடைய மனைவி யசோதையை அவருடைய பையனையும் நடைமுறை சந்திக்கிற சீன் இருக்கும். அப்புறம் வெள்ளை யானை அடைக்கிற கதை இருக்கும் 16, 17. அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றின கதை வந்து 16 இருக்கும். அதெல்லாம் 17 அவருடைய முழுக்க போதி சத்துவராக மாறி ஒரு மதம் பிடிச்சி யானையை அடைக்கிறது, ஒரு துரோகம் செய்கிறவங்கள வந்து ஒரு குரங்கு வழியாக சொல்லியிருப்பாங்க. இந்த கபீர் ஜாதகான்னு ஒரு கதை. ஒரு மனுஷனுக்கு குரங்கு உதவும், ஆனால் அந்த மனுஷன் வந்து குழியிலிருந்து மேலே வந்தோடனே அந்த குரங்கு அழிக்க பார்ப்பான். இந்த மாதிரியான நயவஞ்சகம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏமாற்றம், நயவஞ்சகம், அன்பு, அப்புறம் வந்து நட்பு, அப்புறம் உறவு, இன்னொன்று சொல்லப்போனால் ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு கேவுக்குள்ளே. ஸோ வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் நேச்சுரலான விஷயங்களை வச்சு பண்ணது. பட் ஆனால் இன்னமும் அது ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த 108 புத்தர்கள் வந்து இங்கே ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கு. இந்து மதத்திலையாக இருக்கட்டும், மற்ற எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இங்கேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பேய்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கட்டுக்கதையை உருவாக்கி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. அந்த புத்திஸ்டுகள் எல்லாருமே வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து ஒரு ஆர்ட்டாக மேக் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே மக்களுக்கு உண்மைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெயிண்டிங் அவ்வளோ உதவி இருக்குன்றது ஒரு உதாரணம். அப்போத்திய புத்திஸ்டுகள் வந்து இதை தான் ஒரு பெயிண்டிங் பேலட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். இப்போ எங்கேயுமே இவ்வளோ நேச்சுரலான ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது நம்மளால். அங்கே நம்ம பார்க்க போயிருந்தப்ப அங்கே வந்து புத்திஸ்ட்டு மக்கள் வந்து ஒரு தியானம் பண்ணாங்க. அதை பாருங்கள். புத்தம் உணர்த்துறது திரும்ப இயற்கை தான் நமக்கு எல்லாமேன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. ஸோ இதில் நிறைய கேவ்ஸ் இருக்குது. எல்லா கேவும் பார்த்தாச்சு. பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ ஃபைனல் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எதிலிருந்து திருடப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புத்தர் படுத்திருக்க மாதிரி ஒரு சிலை இங்கே இருக்கும். இதுதான் உண்மையான சிலை. ஸோ அஜந்தா கேவ் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும், உண்மையை கற்றுக்கணும்னு நினைக்கிற எவ்வளோ மக்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குது அஜந்தா கேவ் அப்படின்றது. ஸோ தயவு செஞ்சு எல்லா மக்களுமே உங்கள் வாழ்நாளில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேவ்னா அஜந்தா கேவ், அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ். அதுலேயும் அஜந்தான்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கேவ். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த அஜந்தா கேவ் வந்துடுங்க. நீங்கள் யாருன்றதை உணர்ந்துடுவீங்க, புத்தம் என்ன சொல்கிறதுன்றதை உணர்ந்துடுவீங்க. மனிதர்கள் ஒன்றாய் வாழவும், மிருகங்களோட அன்பு செலுத்தவும், ஒரு புனிதமான ஒரு உண்மையான ஒரு இயற்கையே உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறணும் அப்படின்னா அஜந்தா கேவ் உங்களுக்கு உண்மையாகவே உதவி பண்ணும். ஏன்னா நீங்கள் கதைகளை கேட்டு ஒரு கதையில் உள்ள ஒரு கதாபாத்திரமாகவே வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே மனிதர்கள் யார் அப்படின்றத வந்து இந்த அஜந்தா கேவ் உங்களுக்கு புரிய வைக்கும். ஸோ அதுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் உதாரணம். ஆர்ட் வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றது இந்த அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்லேயே உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ட்ராவல் முழுக்க இது மாதிரி ஆர்ட் ட்ராவலாக தான் இருக்க போகுது. பெயிண்டிங்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பெயிண்டிங்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தயவு செஞ்சு வந்து பாருங்கள். நமக்குள்ளே எவ்வளோ சந்தேகம் இருக்கும், எப்படி மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது, எப்படி நமக்குள்ளே இருக்க மன கஷ்டங்களை போக்குறது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அதுக்கு இந்த அஜந்தா கேவ் புத்தரோட வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லும் போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் வித் இன்பாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ கைஸ்.